ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். வாங்க இன்றைக்கி ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 3/4 பவுல் ரவை, ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகாய், தாளிக்க கருவேப்பில்லை. இது தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாகின பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சின பிறகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டின வரையும் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து போட்டின வரையும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. எல்லாம் பொரியட்டும், பொன்னிறம் ஆகட்டும். இப்போ பொன்னிறம் ஆயின வரையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சின வரையும் கருவேப்பிலை போடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே உப்புமாவுக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல 2 பச்சை மிளகாய், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணோம்ல, அதையும் போட்டுக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம ஒரு 3/4 பவுல் ரவை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கொட்டிடுங்க. இதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வறுத்து விடுங்க. ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்தாதான் உப்புமா உதிரி உதிரியாக வரும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போ அந்த பவுலில் 3/4 பவுல் எடுத்தோன்னா ரவை, அதுக்கு 2 பவுல் தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கொதிக்க வச்சுருக்க 2 பவுல் அந்த சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. சீக்கிரமாக உப்புமா ஆயிரும். சுடு தண்ணி ஊற்றுனதுனால அதை பாருங்கள், சீக்கிரம் சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உப்புமாவை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உப்புமா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த மல்லித்தூளை மேலே தூவி விடுங்க. அவ்வளோதான், உப்புமா தயார். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உதிரி உதிரியான உப்புமா ரெடி. அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.